ஸோ காய்ஸ் இன்னைக்கான வீடியோ நண்பர்களே அத்தனை பேரும் இந்த வீடியோக்கு தான் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி ஃபார் தி டிலே. லாஸ்ட் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஊர்ல ஃபுல்லா பாட்டு போட்டுறாங்க நண்பர்களே. அதுதான் இப்போதான் அந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மலா இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு பக்காவா நம்ம ஸ்விம்மிங் பூலை ரெடி பண்ணி உள்ளாடி போய் நீந்த போறோம் நண்பர்களே. என்னைக்கு நீந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ முடியும் முன்னாடி ஃபிஷை ரிலீஸ் பண்ணி முடிச்சே ஆகிறோம். ஆல்ரெடி எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சதை நீங்க பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோல. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பாக்கி இருக்கு. உள்ளாடி கொஞ்சம் சிமெண்ட் கிரவுட் போட்டு பூசுறது, சிலிக்கான் கண்ணு போட்டு இதை கொஞ்சம் டைட்டா ஒட்டுறது, அப்படி குட்டி குட்டி வேலை தான் இருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் முடிச்சிடலாம். லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை பேரும் அவ்வளவு வெரைட்டியா கடிக்கிற மீன், பறக்கிற மீன், ரொம்ப காஸ்ட்லியான மீன் எல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பார்த்த எல்லா மீனையும் பார்த்து நண்பர்களே. இப்ப உள்ள போயிட்டு நம்ம பேட்ச் ஒர்க் ஆரம்பிக்குமா? தனியா இருக்கு நண்பர்களே. எல்லாம் தனியா தவிக்க விட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு தனியா தான் நம்ம இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்விம் பண்ணும்போது எல்லாரும் வந்துருவாங்க. உள்ள போறது எப்படின்னு தான் தெரியல. சரியான கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டி நான் ஆல்ரெடி உள்ள போலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். போவே முடியல. சரியான கஷ்டம் நண்பர்களே. ஃபுல்லா கலக்கிருக்கான கிரவுட் அப்படி பாருங்க, ஜாம் மாதிரி இருக்கா. லுக் அட் திஸ். இந்த பிரஷ்ல அப்படியே எடுத்து இந்த செவுத்துல இப்படி அடிக்க போறோம். இவ்வளவுதான் நண்பர்களே. இந்த சிம்பிளான ஒர்க்கை பார்க்க சிம்பிள் மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இப்ப இந்த பிரஷ்ல இதை எடுத்து நாலு பக்கம் இருக்க செவுத்துலயும் பலன்னு அடிக்க போறோம். அப்பதான் வாட்டர் ப்ரூஃபிங் பக்காவா இருக்கும். உள்ள வந்து ஒரு நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வேர்த்து ஊத்து. எப்படிதான் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல கைஸ். அப்புறமா நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு என்னோட கவிதை எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் கழுவி ஊத்திருந்தீங்க. பட் ஓகே. கவிதை பழம்போல் பழுக்கும் வைரங்கள், கவி போல் பாடும் ராகங்கள். நான் இப்படி சொல்லணும். நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நைட்டானா வானம் இருக்கும் கருப்பா, பின்னாடி நிக்கிறத என் பாட்டு பெரியப்பா. நான் சொன்ன கவிதையை லாஸ்ட் வீட்ல உங்களுக்கு ஏன் கேட்க முடியல இன்னைக்கு இப்பதான் புரியுது நண்பர்களே. அவர் இன்னும் நெற்பாட்டுல அவர் பேர் சீரியஸா வேஜெல்லாம் டைம் பண்ணி கவிதை தேடிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேற எழுதி வச்சிருக்கீங்களா? முன்னேற துடிப்பவனுக்கு முடியாதது என்பது ஒரு மூட நம்பிக்கை. என்ன மோட்டிவேஷன்? முடியும் என்பது தன்னம்பிக்கை. ஓகே. ஒரு பெண்ணுக்கு முகம் அழகு. தயவு செஞ்சு நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க பெரியப்பா. போதும். அதை போட்டு விடல. மரத்துக்கு இலை அழகு. எப்பா சாமி என்னாலே கேட்க முடியல. தயவு செஞ்சு. ஓகே நண்பர்களே, இதுக்கு மேல கேட்டீங்கன்னா உங்களுக்கு காரணம் ரத்தம் வந்துடும். அதனால இந்த மொத்த வேலையை முடிச்சு நான் கண்டிப்பா பண்றேன் நண்பர்களே. திஸ் இஸ் டே 2. லாஸ்டா டேங்க் உள்ளாடி இறங்கி நின்று பூசிட்டு இருந்ததை பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம திரும்ப டேங்க் உள்ளாடி போறோம். கொஞ்சம் வேலை இருக்கு. உள்ளாடி போகும்போது உடம்பெல்லாம் அப்படியே கிளியுது. இந்த பாருங்க, சிமெண்ட் இந்த ஒரு மாதிரி கரபுரான்னு இருக்கிறனால உடம்பெல்லாம் கிளியுது. அதனால சேஃப்டியான மேட்டு போட்டு பாருங்க கைஸ். இப்ப இந்த மேட்டு போட்டனால சேஃபா இறங்கிட்டோம் கைஸ். நண்பர்களே, லாஸ்டா இந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃப் கோட் போட்டதை பார்த்திருப்பீங்க. பிரஷ் எடுத்து செவுத்துல 4 பக்கமா அடிச்சுட்டு இருந்தேன்ல, அது 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ பக்காவா டேங்க் காஞ்சி ஃபைனல் கண்டிஷனுக்கு ரெடியா இருக்கு. ஃபுல்லா தெரியுதா? அப்படியே பாருங்களா இங்க கைஸ், பாருங்க சுத்தி 4 பக்கமும் செவுரு அப்படியே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பக்காவா பலன்னு எல்லாம் ரெடியா இருக்கு நண்பர்களே. திக்குன்னு இருக்கு கொஞ்சம். ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. இதுக்கு மேல நம்ம இந்த டேங்க்குள்ள எந்த வேலையும் பார்க்க போறது இல்லை. நாளைக்கு ஸ்ட்ரைட்டா தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள நீந்திட்டு அப்புறம் மான்ஸ்டர்ஸ் ஆட் பண்ண போறோம். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், சிலிக்கானும் போட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. இந்த சைடு கார்னர் ஃபுல்லாவே 4 கார்னர்லயும் 3 கார்னர்லயும் சிலிக்கான் போட்டு முடிச்சிட்டேன். அதனால இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சிலிக்கான் யூஸ் பண்ணாம எப்படா பண்ண அப்படின்னு கேட்டீங்க. அதான் நம்ம சிமெண்ட்டுக்கு மேல சிலிக்கான் போட்டு பூசி முடிச்சிட்டோம். சுப்ரபாதம் கைஸ். கரெக்டாரா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் சுப்ரபாதம் கைஸ். பொண்ணு வேற சுப்ரபாதம். கைஸ், மலையாளத்துல குட் மார்னிங்னு சொல்றேன் நண்பர்களே. திஸ் இஸ் டே 3. ஸோ இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, லாஸ்டா டேங்க் உள்ளாடி காமிச்சிருப்பேன். இன்னைக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஸ்டார்ட் ஆகல. இதுக்கு முன்னாடி 2 நாள் vlog பண்ணி முடிச்சு நீங்க எல்லாரும் இப்ப வந்திருக்கீங்க, லேட்டா வந்திருக்கீங்க. கைஸ், இவன் யாரும் தெரியுதா? ருபிஸியோட நம்ம கூட இல்ல நண்பர்களே. ருபிஸ் சொன்னா யாருக்கும் தெரியாது, கொத்தனாரன் சொன்னா ஊருக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி இப்ப அவனுக்கு நம்ம வீடியோல ஃபேமஸ் ஆனதால நிறைய ஆர்டர்ஸ் வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கு. கொத்தனார் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு இப்பதான் வந்து சேர்ந்துருக்கான் நண்பர்களே. ஆமா, இன்னும் எதுக்கு விட்டு வந்துருக்கணும்? புதுசா டேங்க் பூஜை போடுறதுனா இவனை வைக்காம எப்படி கைஸ்? உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன புது டேங்க் செட் பண்ணி அதுல மீன் ரிலீஸ் பண்ணாலும் இது வரைக்கும் செட் பண்ணி எல்லா டேங்க்லயும் இவனை போட்டு தான் பூஜை பண்ணோம். எதுவுமே விளங்கல. இன்னைக்கு எல்லா மீனும் உயிரோட இருக்கு கைஸ். ஆனா எல்லாம் புதுசா இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி தான் முத வாட்டி வாட்டர் ஃபில் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி எங்க வாட்டர் ப்ரூஃப் செக் பண்ணி ஆகணுங்கிற ரீசன்னால நேத்துக்கே தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, தெரியுதா? திறந்து வைக்க போறது யாரு? அரை அடிக்கு வெட்டி கட் பண்ணி ஓபன் பண்ணிடலாம். ரிப்பன் கட் பண்ணியா? ஆமா, நம்ம வாழ்க்கையில பண்ணிருக்க ஃபர்ஸ்டா பெஸ்டா ஒரு பெரிய டேங்க். ஆமா கைஸ், நான் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும். இங்க வாங்க, கட் பண்ணி ஓபன். ஆமா இங்க வாங்க கமெண்ட். நண்பர்களே, இந்த சேனல்ல ஃபர்ஸ்டா செட் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேங்க் இந்த இருக்கு. பெஸ்ட். நம்ம சேனல்ல ஓல்டஸ்ட் வீடியோல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதா? இந்த குட்டி டேங்க் இருக்குல்ல, இதுதான் நம்ம சேனல்லே
செட் பண்ண ஃபர்ஸ்ட் டேங்க். நீங்க சேனல் வீடியோஸ்ல போயிட்டு ஓல்டஸ்ட் கொடுத்து பாருங்க. 6 வருஷம் நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ண ஃபர்ஸ்ட் டேங்க் இந்த டேங்க்ல ஆரம்பிச்சு இப்போ எங்க போய் நிக்குது பாருங்க. தெரியுதா? இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சம் இல்ல. இது எல்லாத்தையும் காரணம் வேற யாரும் இல்ல, பாக்குற நீங்க மட்டும்தான். உங்களால் தான், உங்களுக்காக மட்டுமே தான் நண்பர்களே. வேற ஏதாவது செய்வீர்களா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காம பண்ணுங்கள். ஓய் போதும் நடத்தணும். வாரம் அட்டை போட்டேன். வாங்க கைஸ் போலாம். நண்பர்களே, ஒருத்தர் ஏறிட்டாரு, அடுத்த ஆள் ஏற போறாரு. கைஸ் நாங்க 2 இளம் வாலிபர்களும் உள்ள வந்துட்டோம். நாங்க 2 பேர், எங்களுக்கு வினோதன் தான் பாவம். அவரு அங்கிள் வாங்க அங்கிள் பாத்தங்கள் வினோத்புரம் இப்படி பண்ணாரு. நாங்க ஜம்ப் பண்ணிடாதியோ. பாத்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. பயங்கரமா சொல்லி இதற்கு தானே சாரி செவத்துல இருந்து சிமெண்ட் கலவை எல்லாம் அப்படியே தண்ணியில உருகி வெளியே வரும். கெமிக்கல்ஸ் ஏதாவது தண்ணியில இருந்துச்சுன்னா, சிமெண்ட்ல இருந்துச்சுன்னா அது எல்லாமே தண்ணியில வந்துடும் நண்பர்களே. இப்ப அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளாடி ஃபுல்லா கலக்கி அழுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுக்க போறோம். நீ கலக்கல கண்ணாடி கலந்து வெளியே வந்துட பார்த்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா கலக்குங்க. ஆமா இவன் சொன்னோன்னு எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே நெஞ்சே புலந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டு தெரியுமா? ஏன்னா இன்னும் தண்ணியே ஃபுல்லா ஃபில் பண்ணல, அதுக்குள்ள கிராக் விழுந்துட்டுன்னு சொல்றான். அவன் என் சொன்ன கிராக் வந்து வினோத் ப்ரோவோட கோளாறு. இங்க பாருங்க, வினோத் ப்ரோ டேங்க வந்து காங்கிரீட் போடும்போது இடையில கேப் இருக்கு. ஒன்னாவது போட தெரியாத ஆளுநர் எல்லாம் கொடுக்காதீங்க என்ன கேக்குதீங்களா? ருபீஸ் இருந்திருந்தான்னா பெர்ஃபெக்ட்டா போட்டிருப்பான். போட்டதுல அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஹோட்டல்ல போடுவாங்க முட்டை. எங்க அண்ணன் வினோத் ஒரு பெருவட்டை கொழுவட்டை பெருவட்டை அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்லாங்ல பெருவட்டை அப்படிங்கறது பெரிய பண்ணையாரு. இப்ப வினோத்புரம் வந்து பெருவட்டை தான். அவருக்கு சொந்தமா 100 ஏக்கர் 500 ஏக்கர் பண்ண வச்சிருந்தாருல. பெருவட்டை வினோத்னு கேட்டு பாருங்க தெரியும். கன்னியாகுமரியில பெருவட்டை வினோத் தெரியாத ஆளே கிடையாது. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். மினிக்கி இப்படி வைக்கணும்ல. முட்டை கலக்கி 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 கைய வச்சிட்டு இருக்க மாட்டான். நீரு கீழே போட்டது யாரு தட்டி விட்டா? நான் இதுல மைக் இப்படி இங்க விழுந்து செல்லும். மைக் இப்படி இதுல விழுந்து பாரு. மான் போல வந்தவனே ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா கலக்கின்னு போட்டு மைக்க தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி விட்டுட்டாரு இந்த வினோத்புரம். இது வரைக்கும் மைக்குள்ள தண்ணிய போட்டது இல்ல நண்பர்களே. மொத வாட்டி மைக்குள்ள தண்ணிய போட்டு, அதுவும் மைக்குள்ள தண்ணிய போடல, தண்ணிக்குள்ள மைக்குள்ள தண்ணி போட்டாங்க. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? இதுல அண்டர்ஃப்ளோ பைப் வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். அந்த ஒரு தப்பு பண்ணதால இப்ப பாருங்க, ஓசு போட்டு உள்ளாடி பைப்பை போட்டு அந்த பக்கம் பைப்பை உறிஞ்சி வினோத் ப்ரோ இங்க வெளியே எடுத்திருக்காரு. யாராலையும் உரிய முடியாது தெரியுமா? இவ்வளவு பெரிய பைப்ல அங்க இருக்க தண்ணியை உறிஞ்சி வெளியே எடுத்துட்டாரு. பெரிய பைப் அங்க வரைக்கும் போகுது. டோட்டலா 3 ஃபிஷஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். 3மே சூப்பர் எக்ஸ்பென்சிவ். டேங்கும் சூப்பர் எக்ஸ்பென்சிவ், ஃபிஷஸும் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். அதனால பெயிண்ட் வந்து அடிக்கல இந்த வாட்டி. அடிச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பலை நாங்க இந்த வாட்டி. ஏன்னா உறிஞ்சி வருது. ரொம்ப மழையா இருக்கனால பெயிண்ட் டக்குன்னு செட் ஆகாது. நாங்க அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா உள்ள மேல இதுல லைட் ஃபுல்லா செட் பண்ண போறோம். ஃபோக்கஸ் லைட். அப்படியே மீன் உள்ளாடி போட்டோம்னா அந்த மீன் பளபளன்னு தெரியும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான லைட் செட் பண்ண போறோம் கைஸ். 2 நாள் பத்தாது. பத்தும் ஃபுல்லா பத்தும். நீங்க சுவிட்ச் போட மாட்டீங்க. எனக்கு தெரியாதா? நம்ம சுவிட்ச் போட மாட்டேன்னு சொல்றான் ப்ரோ. சுவிட்ச் எல்லாம் போடல. ஒரு ஃபிஷ்க்கு பல்லு இருக்கும், கொடூரமான பல்லு இருக்கும். நம்ம தலைவர் ருபீஸ் வச்சு அது கடிக்குதா இல்ல டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வேம்பயர் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸைட்டிங்கா இருக்கு கைஸ். எக்ஸைட்டிங்கா இருக்கா நண்பர்களே? எனக்கும் சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அப்புறமா பலூன் நண்பர்களே, ஒரு பலூன் வாங்கியிருக்கோம். அப்புறமா ஒரு ராயல் ஃபிஷ், ரொம்பவே ராயலான BMW பென்ஸ் அந்த மாதிரி. இல்ல ராயல் பிளாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்ல கேள்விப்பட்டது இல்லையே. யூடியூப் சேனல் அவனுக்கு யூடியூப் சேனல் ராயல் பிளாக்ஸ். அப்படி ராயலா ஒரு ஃபிஷ். டோட்டலா 3 ஃபிஷ் ஆர்டர் போட்டிருக்கு நண்பர்களே. எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓ கைஸ் இங்க பாருங்க, எடுக்கவும் அடிச்ச அடியில மைக்கு தட்டி விட்டு ஒரு மைக்கு போச்சு, ஒரு மைக்கு போயாச்சு, 2வது மைக்கும் அடிச்சு தட்டி விட்டான். இல்ல இப்ப முதல்ல அந்த ஒரு இது இப்ப நீ மைக் அடிச்சியா மிஸ்ஸர் அடிச்சியா? இங்க வேற நண்பர்கள் இப்ப மிஸ்ஸர் இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க கைஸ்,
ஆரம்பத்துல இருந்தே சகுனம் சரியில்லை. ஒரு மைக்க வினத்புரம் தண்ணிக்குள்ள போட்டு முடிச்சு விட்டாரு. அது வந்து நம்ம ஒரு தொட்டி அடுத்தது இந்த மரத்துல இருக்க மிஸ்ர காட்டலாம்னு சொல்லிட்டு மிஸ்ர காமிக்க இதை அடிச்சு உடைச்சான். ஒண்ணுதான் நான் தட்டினேன், ஒண்ணு அவரு அங்க தண்ணிக்குள்ள தீ போட்டுரு. சரி ஓகே, இந்த மாதிரி பெரிய ஒரு புது தொட்டி ஏதாவது கட்டியோம்னா தடங்கள் வரதான் செய்யும். தடங்களை தாண்டி தான் நம்ம வரலாம், அதுவா வரலாம், நம்மளா உருவ கூடாது. நம்ம எங்க உருவாக்கல. அப்படிப்பட்ட முதல் தடங்கள் உருவாக்குனது நீர். அந்த தண்ணிக்குள்ள போட்டது யாரு மைக்க? சரி ஓகே கைஸ், பல தடைகளை உடைத்துதான் எப்பவுமே சாதனை பண்ண முடியும். அதனால இதெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகள். இப்ப வந்து நிறைய வேலை இருக்கு நமக்கு. இப்ப போயிட்டு மீன் வேற ஆர்டர் போட்ட மீன் வந்துட்டு இருக்கு. மீனே போறோம், மீனை காணிக்கல, மீன் வரல. இருட்டியாச்சு பாரு, நானும் போன் அடிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து கலக்கிட்டு தான் இருக்கு. இப்ப வந்துடுறேன். இப்ப வந்துட்டேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இன்னும் வரல. எப்போ வரும் எனக்கே தெரியல, சீரியஸா தெரியல. போன் பண்ண அட்டன் பண்ணல. வரும்போது தெரியுமா? ட்ராக் பண்ணி பார்த்தா ட்ராக் பண்ண அது லோடே ஆகல. எவ்வளவு தெரியுமா டோட்டல் ஆஃப் காஸ்ட்? 2000 10K. 10K-யா? 3 மீனா? அவ்வளவு பெரிய மீனா? மாலை 4:35. கைஸ், இந்த வேலை வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போகும் போல, அந்த அளவுக்கு வேலை போயிட்டு இருக்கு. ஆஃப் கேமராலாம் நாங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பண்ணி 4:30 ஆயிடுச்சா. அதான் இப்போ லைட் போட போறோம். நம்ம மான்ஸ்டர் டேங்க்ல பெர்மனண்டா ஒரு லைட்டும் தேவைப்படுது. அதனால 2 டியூப் லைட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னொன்னு எங்கடா அந்த இருக்கு அங்க வினோத்புரம் பாருங்க, அங்க ஒயரிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரியுதா? ஜூம் போடுது. அவர் ஒயரிங் தெரியாது, பாத்துதான் நான் பார்த்து கரண்ட் அடிச்சிடாம தெரியுதா கைஸ்? கையில ஒயர் போட்டு அவர் இங்க லைன் எடுத்துட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு. 2 டியூப் லைட் போடுற நண்பர்கள், அப்பதான் உள்ள இருக்கிற மீன்லாம் அப்படியே பல நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால 2 டியூப் லைட் இப்ப இதுல தூக்கி மாட்ட போறோம். அப்ப நைட் ஷோண்டா? நைட் ஷோ, ஆமா நைட்டு தான். அப்படியே உள்ள நீந்தறதெல்லாம் நைட்டு தான். தண்ணி எப்போ ஃபில் ஆகும் தெரியல. இது பெரிய டேங்க், எனக்கு தெரிஞ்சு ஒரு லாரியில தான் வந்து தண்ணி எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுது நண்பர்கள் இதை ஃபில் பண்றதுக்கு. நல்லதே நடக்கும். கரெக்டா இடம் பார்த்து நீ தூக்கி போடல. ஓகே ஓகே, அவ்வளவுதான் நண்பர்களே. அமைக்கி பிடி லைட்டா. பாத்தீங்களா நண்பர்களே, அபசகுணம். இல்ல அதை பிடிச்சு இழுத்த மத்தியா, அதுல வந்து இதை பிடிச்சு இழுத்த, இதை பிடிச்சு இதுக்குள்ள சுருணி. அட பாட்டு நீ தான் எடுத்து விட்டியா? இழுத்தனால வந்து. கைஸ், நம்ம புது வீட்டுல லைட் போட போறோம். ரெடி 1 2 3. கோபால் பிடியோ இந்த தண்ணி வரல, போட்டாச்சா நண்பர்களே? லைட் எல்லாம் போட்டு ஆம்பியன்ஸே சும்மா பயங்கரமா இருக்கு தெரியுதா? செமையா இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட். இங்க வாங்க, கீழே வாங்க. தண்ணி எல்லாம் பயங்கர ஸ்பீடா ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷத்துல டேங்க் பயங்கரமா மாற போகுது நண்பர்களே. தலையில எல்லாம் தண்ணி அடிச்சு விட்டுறான். வரலாம் வா. அங்க பாருங்க, லைட் மேன், விளக்கு பிடிப்பவர், விளக்கு ஒளி அமைப்பவர். அங்க காமிங்க, ஒளி அமைப்பு கபிஸ். எப்படி நண்பர்களே? மாசா இருக்கா? கெத்தா கேப்டனா? ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிட்டு நண்பர்களே. நேரம் மாலை 6 மணி. 6 மணி நிலவரப்படி எனக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட் டப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எப்ப இந்த கண்ணாடி உடைஞ்சு வருமோன்னு அங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க நண்பர்களே. தெரியுதா? இந்த அளவுக்கு ஏத்திட்டோம், இதுக்கு மேலேயும் ஏத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை ஆல்ரெடி நேரம் சரியில்லை. இந்த டேங்க்ல உயிர் இருக்கு நண்பர்களே. பாத்தீங்கன்னா இந்த டேங்க் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஹெவியா இருக்கு. பாருங்க, உடையுமா? மேல இருந்தா எவ்வளவு பெரிய என்ன பெருசா இருக்கு. ஓ மை குட்னஸ், இட்ஸ் லுக்கிங் ஆசம் நண்பர்களே. இங்க பாருங்க. ஆனா உடையாதுன்னு நம்புறேன். வினோதனா, உங்க கையில கட்டின தொட்டி ஒண்ணாவது. நண்பர்களே, நேரம் இரவு 9 மணி. 9 மணிக்கு பார்சல் வந்துருச்சு. என்ன வெற்றியா? என்ன இவ்வளவு பெருசா இருக்கு நண்பர்களே? ஃபைனலி என்ன வெயிட் கம்மியா இருக்கு. ஓ மை குட்னஸ், எவ்வளவு டைம் தெரியுமா? பெருசா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு. காத்திருந்து காலங்கள் போகுதடி நண்பர்களே. ஒரு வழியா இதுக்காக நாங்க காலையில இருந்தே காத்திருந்து நம்ம ரொம்ப தலைவர் கொத்தனார் கபிசம் போயிட்டு கஷ்டப்பட்டு இந்த வெயிட்டை பைக்ல வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க நண்பர்களே. பிடிஏ கோலம் தான் வாங்கியிருக்கோம் நண்பர்களே. பயங்கரமான அவுட். நான் ஒன்னும் கேட்கல. நான் கேட்டது எனக்கு வந்து பல்லு வச்ச மான்ஸ்டர் வேணும், கொடூரமா இருக்கணும். இது வரைக்கும் யாருமே பாத்துருக்க கூடாது. சும்மா இல்ல நண்பர்களே, இந்தியாவிலே யார்ட்டையுமே இல்லாத ஒரு மான்ஸ்டர் இதுக்குள்ளாடி இருக்கு. ஒன்னு அது மட்டும் தான் யார்ட்டையும் இல்லைன்னு நினைக்கிறேன். பலூன் மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும். நம்ம தட்டி தூக்கியாசத நண்பர்களே. வர வழியில ஆட்டோக்காரனை கொண்டு போயிட்டு இந்த மீன் வச்சு இடிச்சிட்டாங்க நண்பர்களே. நல்ல வேலை நம்ம எக்ஸ்பென்சிவ் பீஸுக்கு ஒண்ணு ஆகல. உங்களுக்கு எதுவும் ஆகல? என்ன உள்ள என்ன இருக்குன்னே தெரியல நண்பர்களே. உயிரோட இருக்காங்க வேற, டவுட்டா இருக்கு. உயிரோட இருக்கணும் தம்பி. இருக்கியா? இதுதான் அந்த அரிய வகை மீன், உயிரோட தான் இருக்கு. என்ன புழுக்க மாதிரி இருக்கு. எடுங்க நண்பர்களே, இங்க பாருங்க. தி கிரேட் ராயல் கிளவுன் ஃபிஷ் நண்பர்களே. ஜோக்கர் மீன் தானே. வாட்ட போட்டான் 2-3 இடத்துல தண்ணி நிக்க. மான்ஸ்டர்னு சொல்லுவோம்ல, மான்ஸ்டர். நல்ல வேலை, லக்கு நமக்கு. இங்க பாருங்க, ஓட்ட போட்டு கடிப்பானோ தெரியுதா?
வாட்டர் பெருசா வளரும்ல. சரியான ஒரு எமர்ஜென்சி. இங்க பாருங்க, இது ஆல்ரெடி வாட்டர் லீக் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ். நம்ம கையில கிடைச்சனால இப்ப இந்த உயிரை காப்பாத்து. ஆமா, ஃபர்ஸ்ட் அதை போட்டுருவோம் உள்ளாடி போட்டுருவோமா? இந்த மீன் எல்லாம் இறதான் அதுக்கு எதற்கு விட்டுருமா? பார்த்து ஏய் மந்திர ருபிசே. ஓம் காளி ஜெய் காளி பத்ரகாளி. விட்டுறவா சொல்லு. பத்ரகாளியோ. ஓகே. ஓம் சக்தி பராசக்தி. வினோத் ருபீஸ் ஒரு நண்பர்களே இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மீன் வந்து தண்ணியில வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண விட்டோம். ரொம்ப அக்ரெசிவா இருக்குல்ல. கவர்ல ஒரு மாதிரி சக் 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 சக்னு வந்து அடைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இது எப்படா என்ன வெளியே விடுவீங்கன்னு இப்போ உடனே போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பாருங்க கவர் முட்டை பாருங்க. ஓ மை காட், கூண்டுல அடைச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு என்ன திறந்து விடுங்கன்னு கத்துறாங்க பாருங்க. பயங்கர அக்ரெசிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மத்த 2 ஃபிஷ் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வாட்டர் டெம்பரேச்சர் டைமிங் எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த 2 எண்ணத்தை சேர்த்து விடலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. உனத்தனா வெறுங்க வரீங்க. என்ன வெறுங்க வர கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கா? இங்க பாருங்க, இங்க கவர் இல்லன்னு அனுப்பிட்டு இருக்காங்க. தெரியுதா? உள்ள ஏதாவது தெரியுதா? ஒருவேளை தண்ணி ஏதாவது மெடிசனா இருக்குமோ? வெறும் கவர் இருக்கு. தண்ணி தொட்டு பாரு, ஏமாத்திட்டாங்களா? மெடிசனா இருக்குமோ? நெத்திலி குஞ்சு இருக்குல்ல. என்ன மீன் இது? இங்க நெத்திலி அடகு. गाइस அது கவருக்குள்ளாடி ஒரு வாட்டர் இருக்கு நண்பர்களே, அதுக்குள்ளாடி ஒளிச்சிருக்கு இந்த மீன். கேப்புக்குள்ள போய் இருந்தோ. இது என்ன மீன்? நெத்திலியா? ஆமா, என்ன மீன் இது? நெத்திலி குஞ்சு. गाइस ஒரு நெத்திலி மீன் வந்திருக்கு நமக்கு. பஃபரா 10000 ரூபாய். நீ பாத்து காட்டு. அந்த 10000 ரூபாய் நெத்திலி குஞ்சு. ஏய் பல்லு இருக்குன்னு சொன்னார்ல, அந்த பல்லுங்கற. அது வளர்ந்த பிறகு வரும் பாரு. பல்லு எல்லாம் தெரியும் சொன்னாரடி. விக்க வேண்டிய 1000 சொல்லுவாங்க. இங்க பாரு, மொரட்டு பஃபர் கடை. மொரட்டு பஃபர். அப்பா, இந்த மாதிரி ஒரு பஃபரை பாத்துக்கவே மாட்டீங்க गाइस. இந்தியால எங்கேயுமே இல்லாத ஒரு ஃபிஷ் நம்ம கிட்ட இருக்கு. ஓ மை குட்னஸ், ஓ மை காட், இங்க பாருங்க. தனமான ஃபிஷ் गाइस. இந்த மீனை சும்மாவே அனுப்பிருக்கலாம். எதுக்கு இந்த பெட்டி தூக்கிட்டு வந்து வேஸ்ட். இங்க பாருங்க நண்பர்களே, உள்ள வந்து பாருங்க, தெரியுதா? ஒரு பிக்கஸ்ட் மான்சர் ஃபிஷ் இருக்கு. இதுதான் இந்தியால யார்ட்டயுமே இல்லன்னு சொன்னால. அது இல்ல, எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு, இதுல குளிச்சு வர விளையாட போறாங்களா? அது கூட மழை வந்துட்டு ஸ்டார்டட் ரெய்னிங் நண்பர்களே. இங்க பாருங்க பயங்கரமா மழை. ஏய் ப்ளீஸ் தூக்கி காட்டுமா? கையில தூக்கி காட்டுமா? பேட் நனையுது. ஓ பேட் நனையுது. இங்க மத்த நனையுதெல்லாம் கண்ணு தெரியல. பேட் மழை நனையுது. மீன் தண்ணியில நனைஞ்சிட்டு. 10000 ரூபாய் மீன் நனையுது. 16000 ரூபாய் மைக் நனையுது. கேமரா 1 லட்சம் ரூபாய் கேமரா நனையுது. லைட் நனையுது. அது கண்ணு தெரியல. 100 ரூபாய் பேட் நனையுது. ஏய் அந்த பஃபர் இருக்கு, கிளியரா காமிங்க. பஃபர் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறா, அப்பதான் தெரியும். இங்க பாருங்க, தெரியுதா? சைஸ் பெருசு இல்ல. மீன்லாம் ரொம்ப பெருசா இருக்கனால கையில கண்ணு தூக்கி தெரியல. முள்ள பாரு தெரியுதா? இந்த கண்ணு பாருங்க, ரெட் கலர்ல இருக்கா. கொடூரமான மீனா. ஆமா இருக்கு, கையில பிடிச்சு காட்டுங்க ப்ரோ. ஆளு சைஸ் பெருசா இருந்தா என்ன, கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ரியல் எக்ஸாம்பிள் இந்த கவருக்குள்ளாடி இருக்கு நண்பர்களே. கொடுன்னு கடு பயங்கரமா கடிக்கும். அதுதான் சொல்லுவாங்க இருக்கு गाइस. தொட்டா அவ்வளவுதான் சீன். உருண்டையா குட்டியா இருக்குன்னு நினைச்சிட்டு இவனை நம்ம சின்னதா இடப்பட முடியாது நண்பர்களே. தொட்டா ஒரேடியா தூக்கிடுவோம் நம்மள. தொட்டா தூக்கிடுவோம். அப்ப தொடுங்களேன். அது இப்ப தொட்டனா அடுத்த வீடியோ யார் போடுவா? நான் வேணா தூக்கி காட்டுறேன். அதுக்கு அடுத்து என்ன, நம்ம 4 பேர், நம்ம 3 பேர் இருப்போம். அப்புறம் வாங்க பஃபரை மட்டும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் गाइस. பஃபரை வந்து ஆமா பஃபர் தனியா விடணும் நண்பர்களே. பஃபரை வந்து இந்த மத்த மீன் கூட சேர்த்து விட்டோம்னா மத்த 2 மீனும் இது சைஸ் சின்னதா இருக்கு, ஆனா இது கடிச்சு சாப்பிட்டுருமா எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும். இது பஃபரா? பஃபர் கடிச்சு சாப்பிட்டுரும். பஃபரை மத்த எந்த மீனும் சாப்பிட முடியாது, இது மத்த மீனை கடிச்சு சாப்பிட்டுரும். சைஸ் சாப்பிடுறோம், பஃபர் சாப்பிட்டுரும். நம்பர் மாதிரியே இருக்கு. விடுங்க ப்ரோ. அதனால இவனை தனியா ஒரு டேங்க் செட் பண்ணிருக்கோம் நண்பர்களே, வெறும் வெத்து டேங்க். ஆமா, அதுவும் நம்ம இந்தியால ஒருத்தன் தான் இருக்கான். வினோத்புரத்தில் ஏறி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்புற மாதிரியா இருக்கு. அப்புறம் நம்பிதான் ஆகணும். ஆமா நம்பிரும். நம்ம இந்தியால இல்ல गाइस, நம்ம மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு மீன். நம்மனாதான் சோறு போடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லல, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சீரியஸா गाइस? அதே மாதிரி இந்தியால இவன் கையில மட்டும் தான் இருக்கு. இவனை கையில எடுத்தோம் அப்படின்னா பலூன் மாதிரி பெருசாகும். சரியா? அந்த மாதிரி இவனுக்கு நிறைய ஸ்பெஷல் ஹாபிட்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல காமிக்க முடியுமா தெரியல. நான் ஆல்ரெடி டிராவல் வீடியோல தூக்கி காட்டும். அடுத்த வீடியோல இல்ல, இப்போ அத ரிலீஸ் பண்ணி நேரம் வினோத்புரம் நமக்கு தூக்கி காட்டும். இல்ல டிராவல்ல வந்தனால ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. அப்படியே ஆமா, டைம் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். அதுக்கு டைம் இல்ல. ஸ்ட்ரெஸ்ல இருப்பனால அவன கையில இப்ப தூக்கலனா அவன் பெருசா வரான்னு தெரியல. அதனால தனியா ஒரு ஷார்ட்ஸ் வேணா போட்டு அவன் பெருசா வரத காமிக்கிறான். ஓகே, நைட் தான் பெருசாகும். நைட்லாம் பெருசாக மாட்டான். அவன் வந்து நம்ம எப்ப அவனை தூக்குறோமோ கையில பிடிச்சி அப்பதான் அவன் பெருசாகும். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு லெவல் மீன் இது गाइस. இந்த பலூன் மீனை நான் லாஸ்ட் கையில எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்க உள்ள போயிட்டு அங்க ஆல்ரெடி டைம் ஆயிட்டு அவனை நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றோம், அந்த கிளவுன் நைஃபையும். அப்புறம் இந்த இதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இது புரியல. மண்டையும் மேல பாருல, மண்டையும் மேல லைன்ல
எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வினோதமா டேய் துடிக்காதடா நீ ஏன் கைஸ் கவருக்குள்ள இருக்கும்போது இந்த துடி துடிக்கிறான் கவர்ல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்ன போடுவானா அந்த தொட்டி சுடுதண்ணிலே கையை விடா சும்மாவா விடா ராவணமவன்டா சரி உள்ள வாங்க பாட் கம் ஆன் இவன் கைஸ் நம்ப முடியாத நண்பர்களே மேல வயரிங் பண்ண இவன கரண்ட் கீழ விழுந்தனா இதான் லாஸ்ட் வீடியோ ஆமா அவன் தான் பண்ணான் நெல்லு யாரு ஒயரிங் பண்ணாலும் வேலையில இருந்து கலந்து விழுந்தா சாக்கடிக்க தான் செய்யும் உள்ள வாங்க வர முடியலையா வயசாயிட்டு கண்ணு தெரியல இவ்வளவு நேரம் உள்ள இறங்கி நிக்க நீ இறங்கிட்டியா நான் வரணுமான்னு கேக்குறேன் யாரும் போய் டக்குனு பாத்து கைஸ் வினோத்புரம் வயசாயிட்டு அவருக்கு உள்ளே வர முடியல வினோத்புரம் யாரும் சொல்லல பாத்து இவனத்துல மேல சாக்கடிச்சு நம்ம ஒயரிங் பண்ணி விட்டுருக்க சவுண்ட் எஃபெக்ட் போடுதோம் குளிர்தடி மாலா ஃபேன ஆஃப் பண்ணு ஹீட்டரா போடு இந்த கவர்ல ராயல் கிளவுன் இருக்காப்ல சரியா மேல தொடாதல ஜஸ்ட் மிஸ்ரா ஓகே இத பார்த்தாலும் ஆபத்து அப்புறம் இதுக்குள்ள இருக்க குஞ்சு மீனை மட்டும் கையில எடுத்து காட்டுங்களா இவனுக்கு தான் பல்லு இருக்கு கைஸ் இந்த குஞ்சு மீனை பாருங்க பயங்கரமா இருக்கும் நண்பர்களே தெரியுதா என்ன அப்படின்னா நான் கேட்டது வந்து எனக்கு பல்லு தெர்ற மாதிரி மீன் வேணும் அப்படின்னு கேட்டேன் அவர் 3 இன்ச்ல பல்லு தெர்ற மாதிரி ஒரு பெரிய மீன் இருக்குன்னு சொன்னாரு இல்ல இத பார்த்தா பல்லு சைஸ்ல வந்து எங்க மீன் கையில எடுக்கலாமா ஒருவேளை கடிச்சிட்டனா பல்லு சைஸ் மீன் தான் படிக்குது காணலையா வினோத்புரம் மீனை தேடிட்டு இருக்காரு எங்க கைஸ் இதோட பிரைஸ் கேட்டா ஷாக் ஆயிருவீங்க நான் சொல்ல விரும்பல பாருங்க கைஸ் அந்த பெரிய மான்ஸ்டர் wolf fish வாய பழந்து பாருங்க பல்லு தெரியுதா guys பல்லே தெரியல நண்பர்களே இருக்கிறதுல பெரிய மான்ஸ்டர் உலகத்திலே எங்கேயும் இல்லாத fish நம்மட்ட தான் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்க நம்ம குளத்து மீன் மாதிரி தான் இருக்கு அது வளர தான் அதோட பல்லு எல்லாமே வெளியே வரும் இன்னும் ரொம்ப பெருசா கொடூரமா இருக்கு கைஸ் கைஸ் நான் ஆர்டர் போட்டது வந்து எனக்கு பல்லு இருக்கிற மாதிரி மீன் வேணும்னு கேட்டேன் கொடுங்க அதை விட்டுரு என்ன பண்றது போடாது ரிலீஸ் பண்ணிரட்டா போடு ரிலீஸ் பண்ணிரட்டா ஓகே गाइस லெட்ஸ் ரிலீஸ் போயிட்டு நல்லா கண்டுபிடிக்குது என்ன உள்ள போனதை காணல गाइस தண்ணிக்குள்ள போன மீனை காணல உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுனா கண்டுபிடிங்க ஓகே 1 இயர் கழிச்சு தண்ணிக்குள்ள இருக்கு நமக்கே தெரியல அவங்களுக்கு எப்படி தெரியும் गाइस அடுத்த பிக்கஸ்ட் மான்ஸ்டர் நண்பர்களே இருக்கிறதுல நீங்க வாங்குற பிக்கஸ்ட் மான்ஸ்டர் இது ராயல் ஃபிஷ் நண்பர்களே ரொம்ப ராயலான ஒரு மீன் ஆமா ராயல் गाइस பெரிய மான்ஸ்டர் ஜெனிஸ்புரம் பிடிச்சு காட்ட போறேன் ஜெனிஸ்புரம் கையில பிடிச்சு காட்ட போறாரு மாத்தி வேற மீன் பிடிச்சிராது கரெக்ட்டா தான் முடிப்பேன் நீங்க கவலைப்படாத நான் கவலைப்பட மாட்டேன் வினோத்புரம் ஓகே गाइस சூப்பரா பிடிச்சிட்டா பாருங்க ராயல் கிளவுன் வாய பழந்து போய்டா எவ்வளவு சென்டர் தெரியுதா பாரு தெரியுதா சூப்பரா தெரியுதா தண்ணி என்ன தெளிஞ்சிருக்காது தெரியுதா இது இருக்கேன் குளத்து குஞ்சு மீன் சவுட்டிராதயா காலுக்குள்ளே இருக்கு गाइस ஃபைனலா நீ இது வெறும் ட்ரைலர் தான் இந்த வீடியோ எப்பவுமே ட்ரைலர் தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீடியோ ட்ரைலர் தான் இருக்கும் அடுத்து பெரிய மான்ஸ்டர் படம் இறங்குதான்னு தெரியல 1 லட்சம் ரூபாய் ஃபிஷ் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ட்ரைலருக்கு நிறைய பட்ஜெட் செலவாயிட்டு நண்பர்களே இது வெறும் ட்ரைலர் தான் ட்ரைலர்னால தான் நீங்க 2 மான்ஸ்டர் பாத்துறீங்க அந்த அபாபாவும் அப்புறம் அபாபா இல்ல இது கிளவுன் நைஃப் ஜோக்கர் கத்தி गाइस அப்புறமா இப்ப வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு போவோம் உள்ள போயிட்டு டேங்க் ரெடி பண்ணிட்டு ஹார்ட் டு ஒரு வழியா நடந்துருச்சு இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே நடந்துருச்சு போலாமா உள்ள அண்டர் வாட்டர் ஷாட் நண்பர்களே தெரியும் அது சைடு மூஞ்சி தெரியானே தெரியல ஏன்னா இப்பதான் தண்ணி ரிலீஸ் பண்ணோமா அதனால எந்த அளவுக்கு தண்ணி குவாலிட்டியா இருக்குன்னு தெரியல நாளைக்கு வர வீடியோ கொடுக்கணும் அதான் அவசரம் எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் ப்ராபபிளா 3 நாள்ல தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி தெளிஞ்சிரும் நினைக்கிறேன் இப்ப ஓரளவு தெளிஞ்சிருக்கு உள்ள போலாமா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பேசுறானு தெரியல அதனால ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அதெல்லாம் பேச மாட்டோம் இந்த தண்ணி குளிரு போய் டக்குனு போங்க வை ரெடி 1 2 3 மைக்கே நாம எப்படி பேசணும் உன் பேரை சொல்லும் போது உள்ளெஞ்சில் கொண்டாட்டம் அடுத்த முங்க தெரியுதா நண்பர்களே ஜம்முன் இருக்கு உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் ஒரு 10 செகண்ட் தண்ணிக்குள்ள இருக்க முடியல அவ்வளவுதான் உங்க பவரா என்னாச்சு गाइस அப்படியே ஹார்ட் தெரியுதா பாருங்க ஓகே உள்ள வரேன் நீ இல்லை என்றாலும் நாளே அவளே நீ இல்லை என்றாலும் நாளே பண்ணி முடிஞ்சுவாயா மறைநாடுல அந்த அக்கௌண்ட் நார்ஜ் தரல அதை கூட ட்ரை பண்றோம் ஓகே சரி போடு ட்ரை பண்ணுதியா பாப்போம் என்ன ட்ரை பண்ணு இத ஹார்ட்ல சரியான வார்த்தை மண்ண எடுத்து வர கிளாஸ்ல என்னாச்சு ஆமா கொலவு போட்ட மாதிரி இருக்கு गाइस என்ன கலர் ஹார்ட் தெரிஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா தெரியல கார்ச்சே தெரியுறே வாயில இருந்து பபிள்ஸ் வந்துருதுல அவன தாத்துபடி உள்ள வாழ
மண்ணில பாத்துல லாஸ்டா ஒரு நண்பர்களே லாஸ்டா ஒரு ஹார்ட்டோட ட்ரை பண்றேன் ஓகே சேர்ந்து விடுங்க சாந்து எழுதுனா ஒண்ணு வரல நீ பாப்பானி தம்பி தப்பு கார்ச்சந்தில யார்ல நீ டேய் கார்ச்சந்து வந்தா வரலையா வந்தா கார்ச்சு கையில வந்து தண்ணீர வரல டேய் நீ போகுமா முடியல அப்படி பபிள்ஸ் வரல சூப்பர்ல டேய் ஒருத்து ஒருத்தா ஆமா இப்படி ஒருத்தா இருந்தாலும் மறக்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன படக்குனே புரியல அவளை அன்சைட்ல இருந்து பார்த்து ஃபன் பண்றீங்க எனக்கு தெரியலையா நண்பர்களே அவ்வளவுதான் இந்த வீடியோ இவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு ரொம்ப சோகமா இருக்கு சரி நீங்க ஆமா ரொம்ப சோகமா இருக்கு guys. ஏன்னா காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சது நைட் 10 மணி ஆகுது இன்னும் முடியல நீங்க இன்னே தான் ஆரம்பிச்சு நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் vlog பண்ண அதனால ரொம்ப சோகமா தான் இருக்கும் சரி பஃபர் எடுத்து விட்டுருங்க முடியல தலை வலிக்குது நம்ம guys பஃபர் பீஸ் கையில எடுத்து விடுவோமா அப்படியே விட்டுறலாம் சரி ஓகே அப்படியே விட்டுருங்க போதும் தண்ணி எடுத்துருங்க ஏய் என்னடா இவன் இப்படி இருக்கான் ஒரு மாதிரி நண்பர்கள் இவனை பார்க்க அந்த டோரிமான்ல வர சுனியோக மூஞ்சி மாதிரியே இருக்கு தெரியுதா சுனியோவா சுனியோ தெரியாதா கைஸ் சுனியோ தான் சொன்னேன் நண்பர்களே சுனியோ தெரியும்ல டேய் சுனியோ தரல சுனியோ அவன் சூனியோ மந்திரம் அதான் இது கண்ணு இங்க வா பக்கத்துல வா சரியான மீன் நண்பர்களை நினைக்கிற மாதிரி கிடையாது இது ஜம்ப் பண்ணுமா கேட்டுங்க ஜம்ப் guys இதுக்கு முன்னாடி நம்ம சால்ட் வாட்டர் பஃபர் தான் பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ல பஃபர் ஃபிஷ் மீனா bro ஹெலிகாப்டர் தெரியுதா கைஸ் அவன் கண்ணை பாருங்க சிவப்பு கலர்ல இருக்கா அவன் இப்போ கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் இல்ல ஃபுல்லாவே அவன் கண்ணு சிவப்பெல்லாம் இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல வாயெல்லாம் வேற தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தனால குளுன்னு ரொம்ப ஓவரா குளருது நண்பர்களே பலூன் வந்தா இப்போ உங்களுக்கு ஊதி காட்டலான்னு பார்த்தோம் டைம் இல்ல இன்னொரு வீடியோல நான் ஊதி உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல காமிக்கிறேன் ஓகே இப்ப பாரு அது கிடு ஆடுது குளிரா இருக்கும் அதுக்கு தெரியுதா இங்கில மாதிரி அதுவும் குளிர் தண்ணிக்குள்ள இருக்குனால ரொம்ப குளிரா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுப்புல தூக்கி போடுங்க அடுப்புல எல்லாத்தையுமே சாப்பிடுறதுல இருக்கு சைஸும் இல்லையே அதுக்குள்ளது சரி ஓகே கைஸ் அவ்வளவுதான் போதும் இந்த வீடியோ ரொம்ப குளிரா இருக்கு கண்டினியூ பண்ண முடியல அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ வந்து முடிஞ்சது பஃபர் ஃபிஷ் இன்னொரு வீடியோல நான் தனியா காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்த சந்திக்கலாம் மறக்காம நான் தண்ணிக்குள்ள விட்டு ஹார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பை கைஸ்